எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து நேற்று கரூரில் அந்த இன்சிடென்ட் பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் அதை பற்றி நான் டீட்டெயிலெலாம் பேச விரும்பல. ஏன்னா எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் வந்து அதை பற்றிலாம் பேச விரும்பல. என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்களுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சிடென்ட் தான். விஜய் வந்து ஆக்சுவலாக முதல்வன் படத்தில் நடிக்கணும். அவர் நடிக்கிறதுக்கு அன்றைக்கி என்னன்னு தெரில, இல்லை அதுக்கு பதில் அர்ஜுன் நடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் கடவுள் ஏன் அன்றைக்கி அவர் முதல்வன் படத்தில் நடிக்கலன்னு இன்றைக்கி புரியுது. ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து நிஜமான முதல்வன் படத்தில் நடிக்கலை, வாழ்ந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு அந்த இன்டர்வல் முதல்வன் படத்தோட இன்டர்வல்ல அர்ஜுனுக்கும் இதே நிலைமை தான் வரும். அப்போ ஒரு ஊனமுற்ற பையன் வந்து அவர் கையை தூக்கி விட்டு அரசியலேருந்து விலக பார்ப்பாரு. ஆனா அவர் ஊனமுற்ற பையன் வந்து அவர் கையை தூக்கி விட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாரு. இதை தான் நான் வந்து விஜய்க்கு நான் சொல்றேன். என்னன்னா இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். திமுகவால இல்லை ஏடிஎம்கேவாலையும் 2 பேரால நிறைய பிரச்சனை வரும். இதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா படத்துல ஹீரோக்கு வந்து பிரச்சனை வரும், அது சண்டை, அது வந்து படத்துல. ஆனா நிஜத்துல வந்து உங்களுக்கு நிஜமாவே அடி விழும். அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா சேவியருக்கும் வந்து சுகமா வாழ போறது கிடையாது. உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்க மதத்துலேருந்தே நான் சொல்றேன். சேவியர்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் நல்லதுதான் பண்ணாரு. ஆனா அவர் தலையில முள்கிரீடத்தை வச்சு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம நல்லது பண்ண வர சொல்ல வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். இப்போ கரூர் விஷயத்த பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரியும். இது திமுகவும் அதிமுகவும் சேர்த்து பண்ண விஷயம் தான் சொல்லிட்டு இதை வந்து நான் இது பண்ணி நோண்ட வரல. ஏன்னா இது வந்து யாரும் திருந்த போறது கிடையாது. மக்களோட அரசியல் புத்தியே இது மாதிரி தான். இப்போ வந்து எவ்வளோ விசாரணை கமிஷன் வச்சாலும் நீதியம் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஜெயலலிதாவோட விசாரணை கமிஷன் பற்றி உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த ஃபெனிக்ஸு இறந்துட்டு பேர்லாம் தெரியாது, 2 பேர் வந்து ஜெயிலுக்கு எதிராக இறந்து பண்ணாங்களே, அவங்களுக்கு வந்து சிபிஐ நடத்த விசாரணையும் உங்களுக்கும் தெரியும். 2த்துலேயும் நீதி கிடைக்க போகிறதும் கிடையாது. இந்த உலகத்தில் நீதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது வந்து நான் விஜய்க்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்துக்கு நீங்க தோந்து போகாம இன்னொரு நீங்க பின்னோக்கி நகர்த்தாம முன்னோக்கி நகர்த்தணும். இனிமேல் தான் உங்க வாழ்க்கையில பல ஹீரோயிசம் வந்து நிஜ வாழ்க்கையில ஹீரோயிசம் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தயவு செஞ்சு பின்னோக்கி போகாதே, மனதை தளர விட்டாதீங்க. மக்கள் என்னைக்கும் உங்க பின்னாடியே இருக்காங்க. வாழ்த்துக்கள்.